வாங்க பார்க்கலாம். சிவப்பரிசி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இது ரொம்ப எல்லாருக்குமே நல்லது. வயசானவங்க அது குழந்தைங்க எல்லாருமே என்ன சாப்பிட்லாம். இதை 3 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த ஈரம் போகிற அளவுக்கு மட்டும் உணர்த்தினா போதும். வெயிலில் போடணுன்னு தேவை கிடையாது. அதனால் இப்போ செய்முறையை காமிக்கிறேன். இது அது மாதிரி பண்ணி வச்சுட்டு உணர்த்திட்டு இது மாதிரி அரைச்சா ஈஸியாக அரைச்சிடலாம். மிக்சிலேயே அரைச்சிடலாம். ஒன்றும் அது கஷ்டமும் கிடையாது. அடுத்தது இதை பாதி எடுத்து சுகரும் போட்டுக்கலாம். சுகர் பிடிக்குங்கிறவங்க சுகர் போட்டுக்கலாம். இல்லைன்னா சால்ட்டு எதுவுமே போட வேணாம். தேங்காய் மட்டும் போட்டு பிசைஞ்சிக்கிட்டு தண்ணி வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இல்லை வேணான்னாலும் அதில் உள்ள ஈரமும் தேங்காயில் உள்ள ஈரமுமே போதும். அப்புறம் சுகர் போட்டிங்கன்னா ஏலக்காய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையொட்டி போட்டுக்கோங்க. சுகர் போடுறப்ப ஏலக்காய் போட்டு கொஞ்சோண்டு உப்பு ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. அது சர்க்கரை போட்டுக்கோங்க. இது ஆர்கானிக் சர்க்கரை, நல்லா க்ளீனாக இருக்கும். அதனால் இதை அப்படியே போட்டுக்கலாம். நீங்கள் வெல்லம் இதெல்லாம் போடணுன்னா லைட்டாக பாவு காய்ச்சி நுணுக்கிட்டு பாவு காய்ச்சி போட்டுக்கோங்க. இது தேங்காய். இது 2 பாதியாக, இதுக்கு பாதி அதுக்கு பாதியும் வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அது தேங்காயெல்லாம் உங்களுக்கு விருப்பப்பட்டு போட்டுக்கலாம். இது செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது. இது இனிப்பு போட்டு செஞ்சது. அதே மாவில் இது அதிலே பாதி எடுத்து இனிப்பு போடாமல் ஒரு தேங்காய் மட்டும்தான். இதில் தண்ணிலாம் ஊற்ற வேண்டியதில்லை. அந்த ஈரமும் இந்த ஈரமும் சரியாயிடும். இதான் 2 கொழுக்கட்டையும் பாதாம் பிஸ்தா காலையில் டெய்லி இட்லி தோசை அப்படின்னு எடுத்துக்காமல் இதை வாரத்தில் ஒரு 2 நாள் இது மாதிரி ஏதாவது மாற்றி எடுத்துக்கோங்க. இது சக்கரவள்ளி கிழங்கு. இதுவுமே எல்லாருமே சாப்பிட்லாம். சுகர் உள்ளவங்களும் ஒன்று எடுத்துக்கலாம். இது ஒன்றும் கிடையாது, நல்லது. இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. இதில் வேறு உங்களுக்கு வேணும்னா ஜூஸ் ஒன்று எடுத்துக்கலாம். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.